கன்னியாகுமரி மாவட்டத்தில் லாரி ஓட்டுநர்களிடம் ஜிபே மூலம் லஞ்சம் பெற்ற விவகாரத்தில் 3 காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் பிரின்ஸ் கூடுதலாக வழங்கிட கேட்கலாம். பிரின்ஸ், உங்கள் விவரம். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்ட நகர பகுதிகளில் காலை நேரங்களில் கனரக வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி அதிக பாரம் ஏற்றி வரும் வாகனங்களை ஆய்வு செய்து போலீசார் அபராதம் விதித்து வருகின்றனர். மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் உத்தரவின் பேரில் மாவட்டம் முழுவதும் போலீசார் காலை மற்றும் மாலை நேரங்களில் அதிரடியாக வாகன சோதனையும் நடத்தி வருகின்றனர். மாவட்ட எல்லை பகுதிகளான ஆரல்வாய்மொழி, களியக்காவலை உட்பட பல்வேறு இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு போலீசார் அங்கு பணியமர்த்தப்பட்டு ஷிப்ட் முறையில் பணியில் இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் மார்த்தாண்டம், புதுக்கடை, களியக்காவலை, ஆரல்வாய்மொழி, 5 கிராமம் உள்ளிட்ட பகுதிகளில் கனிமவள லாரி ஓட்டுநர்களிடம் சில போலீசார் பணம் பெறுவதாக புகார்கள் எழுந்தது. இந்த புகார்கள் குறித்து மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் விசாரணை மேற்கொண்டார். இந்த விசாரணையில் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் தொடர்பாகவும் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் மாவட்டம் முழுவதும் புகாரில் சிக்கிய உதவி ஆய்வாளர் ஏட்டு என 7 பேரை அதிரடியாக இடமாற்றம் செய்து எஸ்பி உத்தரவு பிறப்பித்துள்ளார். குறிப்பாக இந்த கனிமவள லாரி ஓட்டுநர்களிடம் ஜிபே மூலம் பணம் பெற்றதாக புகார் எழுந்தது. விசாரணை நிறைவில் பணம் பெற்றது உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜன், ஸ்டாலின் மற்றும் ஆயுதப்படை காவலர் ஷிபு, தலைமை காவலர் சாலமன் ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்தும் மேலும் 7 காவலர்களை ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்தும் எஸ்பி ஸ்டாலின் இன்று உத்தரவிட்டுள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரின்ஸ்.